வணக்கம் மக்களே. மத்திய அரசால் நடத்தப்படக்கூடிய போட்டித் தேர்வுகளை நீங்க பங்கேற்கும் போது உங்களுக்கு ஓபிசி சர்டிபிகேட் அப்படி ஒண்ணு நீங்க வச்சிருக்கீங்களா? இருந்தா கொடுங்க, அது உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஓபிசினா என்ன? அந்த ஓபிசி சர்டிபிகேட் ஏன் தேவைப்படுது? இந்த கேட்டகரிக்கு கீழே யாரெல்லாம் வருவாங்க? என்சிஎல் ஓபிசி, சிஎல் ஓபிசி அப்படின்னா என்ன? இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஓபிசி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எப்படி செயல்படுது? இந்த என்சிஎல் ஓபிசி சர்டிபிகேட் உங்ககிட்ட இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கு? இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். முதல்ல ஓபிசினா என்ன? அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், அதாவது சமூக பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களை தான் இந்த ஓபிசி கேட்டகரியில வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்புல சம உரிமையை உறுதி செய்யறதுதான் இந்த ஓபிசி கேட்டகரியோட முக்கிய நோக்கமா இருக்கு. இந்த ஓபிசி எனக்கு ஏன் வேணும் அப்படின்னா, இப்போ மத்திய அரசால நடத்தப்படக்கூடிய போட்டித் தேர்வுகள்ல நமக்கான, அதாவது ஓபிசி இந்த பிரிவில் இருக்கக்கூடிய போட்டியாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சலுகைகளான ரிசர்வேஷன், வயது வரம்பு நீட்டிப்பு, அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. இது எல்லாமே வாங்குறதுக்கு இந்த ஓபிசி சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். அடுத்ததா இந்த ஓபிசி கேட்டகரிக்கு கீழே யாரெல்லாம் வருவாங்க? தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, டிஎன்சி, ஜெனரல் இப்படின்னு பிரிவுகள் இருக்கிறது நமக்கு தெரியும். இதுல பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த மூணு தான் ஓபிசிக்கு கீழே மத்திய அரசால வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த லிஸ்டுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை ஓபன் பண்ணீங்கன்னா இதே மாதிரி தான் அந்த இன்டர்ஃபேஸ் இருக்கும். அது அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வந்து ஷோ ஆகும். இதுல உங்களோட பிரிவு இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஓபிசிக்கு கீழே வர்றீங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உடனே நீங்க கேட்கலாம், அப்போ இந்த பிசி, எம்பிசி, டிஎன்சி இதுல நாங்க இருக்கிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் வேலையை ஈஸியா வாங்கிடலாம் இல்லையான்னு கேட்டா இல்ல, எல்லாராலையுமே வாங்க முடியாது. இந்த கம்யூனிட்டிக்கு கீழே வர எல்லாருமே ஓபிசி கீழே தான் வருவீங்க. ஆனா மத்திய அரசோட சலுகைகளை நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னா ஓபிசில என்சிஎல் கேட்டகரியில நீங்க இருந்தாகணும். அதாவது உங்ககிட்ட என்சிஎல் சர்டிபிகேட் இருக்கணும். ஆமாங்க, ஓபிசில என்சிஎல் ஓபிசி, நான் கிரீமி லேயர், சிஎல் ஓபிசி கிரீமி லேயர் அப்படின்னு 2 கேட்டகரி இருக்கு. அது என்ன நான் கிரீமி லேயர் அப்படின்னா, இந்த ஓபிசி சர்டிபிகேட் வந்து நீங்க யாருக்கு அப்ளை பண்றீங்களோ அவங்களோட பேரண்ட்ஸோட ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு உள்ள இருந்தா நீங்க இந்த நான் கிரீமி லேயர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வருவீங்க. இது முழுக்க முழுக்க உங்களோட பெத்தவங்களோட வருமானத்தை மட்டும்தான் கணக்குல எடுத்து இந்த சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இதனால உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்து உங்க பார்ட்னர், அதாவது உங்க கணவர் அல்லது மனைவியோட ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு மேல இருந்தாலோ குறைவா இருந்தாலோ எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்க பெத்தவங்களோட ஆண்டு வருமானத்தை தான் இங்க முக்கியமா கணக்குல எடுத்துப்பாங்க. இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த என்சிஎல் கொடுக்க உங்களோட பேரண்ட்ஸோட முந்தின 3 வருஷத்தோட ஆண்டு வருமானத்தை தான் கணக்குல எடுத்துப்பாங்க. இந்த 3 வருஷத்துல ஏதாவது ஒரு வருஷத்துல வந்து உங்களுக்கு 8 லட்சத்துக்கு உள்ள இருந்தாலே இந்த என்சிஎல் சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு இப்போ 2025 நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கான ஆண்டு வருமான சான்றிதழ், அதாவது இன்கம் சர்டிபிகேட் 2025, 2024, 2023. 2023ல உங்களோட ஆண்டு வருமானம் 12 லட்சம், 24ல 10 லட்சம், 25ல 7.5 லட்சம். சோ இந்த 3 வருஷத்துல இந்த வருஷத்துக்கான ஆண்டு வருமானம் உங்களுக்கு 8 லட்சத்துக்குள்ள, அதாவது 7.5 லட்சம் தான் இருக்குங்கிறதுனால மத்த 2 வருஷம் உங்களுக்கு அதிகமா இருந்திருந்தாலோ, அதாவது 8 லட்சத்துக்கு அதிகமா இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல, உங்களால என்சிஎல் சர்டிபிகேட் வந்து வாங்க முடியும். அடுத்தது, உங்களோட அப்பா டைரக்ட் ரெக்யர்மெண்ட்ல குரூப் பில செலக்ட் ஆகி அவரோட 40 வயசுக்கு முன்னாடியே குரூப் ஏக்கு ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்க அப்படின்னா நீங்க கிரீமி லேயர் கீழே தான் வருவீங்க. இப்போ டைரக்ட் ரெக்யர்மெண்ட்ல உங்களோட அம்மா குரூப் பில செலக்ட் ஆகி குரூப் ஏக்கு ப்ரொமோஷன் ஆயிருந்தாங்க அப்படின்னா, அதுவும் 40 வயசுக்குள்ளேயே அப்படின்னா நீங்க நான் கிரீமி லேயருக்கு எலிஜிபிள். டைரக்ட் ரெக்யர்மெண்ட்ல குரூப் சிக்கு போயிருந்தாலோ அல்லது உங்க பேரண்ட்ல ஒருத்தர் குரூப் பிலையோ இன்னொருத்தர் குரூப் சிலையும் இருந்தாலும் நீங்க என்சிஎலுக்கு அப்ளை பண்ணலாம். நாம மேல சொன்ன கண்டிஷன்ஸ் தவிர்த்து நீங்க ஓபிசினாலுமே உங்களால கவர்மெண்ட் சலுகைகளை வந்து பெற முடியாது. உங்களை யூஆர்ல, அதாவது ஜெனரல் கேட்டகரியில தான் இவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஓபிசி ரிசர்வேஷன் எப்படி செயல்படுது அப்படின்னா, இப்ப நீங்க எக்ஸாமுக்கு போட்டி போடுறப்போ உங்க ஓபிசி கேட்டகரியில இருக்கக்கூடிய 27% போட்டியாளர்கள் கூட மட்டும்தான் நீங்க போட்டி போடுவீங்க. அது போக கட் ஆஃப் மார்க் ஹையா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க யூஆர்ல இருக்கக்கூடிய, அதாவது ஜெனரல் கேட்டகரியில இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸ் கூடயுமே உங்களுக்கு போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு இருக்கிற வேகன்சி வந்து 100 சீட்ஸ் தான் அப்படின்னா எஸ்சிக்கு 15%, அதாவது 15 சீட்டு, எஸ்டிக்கு 7.5%, அதாவது 8 சீட்டு. இப்போ ஓபிசி, அதாவது என்சிஎல்ல இருக்கக்கூடிய ஓபிசி கேட்டகரிக்கு 27%, அதாவது 27 சீட்டுக்கு, இடபிள்யூஎஸ்க்கு 10 சீட்டு, ஜெனரலுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய 40 சீட் இப்படின்னு தான் அவங்க ஒதுக்கியிருப்பாங்க. இப்போ
நீங்க ஓபிசில என்சிஎல் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசர்வ் பண்ணப்பட்ட 27 சீட்டும் உங்களோட ஸ்கோர் வந்து ஹையா இருக்கும் பட்சத்துல பிளஸ் இந்த யூஆர்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் 40 சீட்டு இதுக்கு நீங்க போட்டி போடலாம். எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரிசர்வ் பண்ணக்கூடிய 8 சீட்ஸ் பிளஸ் யூஆர்ல இருக்கக்கூடிய 40 சீட்ஸ் இதுக்கு அவங்க போட்டி போடுவாங்க. இந்த யூஆர்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு இந்த 40 சீட்டுக்கு மட்டும்தான் போட்டி போட முடியும். அது போக எக்ஸாம்ல குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் யூஆர்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து போட்டி போட முடியும். இதே இது ஓபிசி என்சிஎல்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா அவங்க குறிப்பிட்ட வயதை விட 3 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும், எஸ்சி/எஸ்டியா இருந்தா 5 வருஷம் எக்ஸ்ட்ராவும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ ஃபைனலா என்சிஎல் ஓபிசி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா எஜுகேஷன் வைஸ் சீட் ரிசர்வேஷன் இருக்கு, ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கலாம், ஃபீ கன்செஷன் அதாவது கட்டண சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வேஷன் இருக்கு, ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஜென்ரல் கேட்டகரியோட ஒப்பிடும்போது உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து கம்மியாக தான் இருக்கும். என்ன மக்களே, இன்னைக்கு ஓபிசி பத்தின நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் போட்டு உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. Subscribe to One India and never miss an update.